செய்திகளை பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உடல்நல காரணங்களால் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அவர் அனுப்பியுள்ள ராஜினாமா கடிதத்தில் பிரதமர் மற்றும் அமைச்சரவை சகாக்களின் ஒத்துழைப்பு ஆதரவிற்கு நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் குடியரசு துணைத் தலைவராக பணியாற்றிய அனுபவத்தை பெருமையாக கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதால் மாநிலங்களவை சபாநாயகருக்கான இடம் காலியாகியுள்ளது. இதனால் மாநிலங்களவை துணை சபாநாயகர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங் அவையை வழிநடத்த உள்ளார். குடியரசு துணைத் தலைவரின் காலி இடத்தை 60 நாட்களில் நிரப்ப வேண்டிய சூழலில் அடுத்த குடியரசு துணைத் தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமா முடிவு அதிர்ச்சி அளிப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் திங்கட்கிழமை மாலை 5 மணி வரை அவருடன் இருந்ததாகவும் இரவு 7:30 மணி அளவில் அவருடன் தொலைபேசியில் உரையாடிக் கொண்டிருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். தன்கரின் உடல்நிலைக்கு முக்கியத்துவம் அளிப்பது அவசியம் என்றாலும் அவரது திடீர் முடிவுக்கு பின்னால் அரசியல் காரணங்கள் இருப்பதாக சந்தேகத்தை எழுப்பியுள்ளார். மேலும் பிரதமர் மோடி தன்கரை மனமாற்றம் செய்வார் என எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவரின் அதிகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. தமிழ்நாடு அரசின் மசோதாக்கள் தொடர்பான வழக்கில் ஆளுநர் அனுப்பிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் காலவரம்பு நிர்ணயித்தது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திற்கு 14 கேள்விகளை எழுப்பி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பு அனுப்பியிருந்தார். இந்த குறிப்பு வழக்காக பதிவு செய்யப்பட்ட நிலையில் தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு இன்று இந்த வழக்கை விசாரிக்க உள்ளது. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 3 நாட்கள் ஓய்வில் இருக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். நேற்று காலை நடைபயிற்சி சென்றபோது முதலமைச்சருக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்ட நிலையில் சென்னை கிரீம் சாலையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் 3 நாட்கள் முதலமைச்சர் ஓய்வில் இருக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும் ஒரு சில பரிசோதனைகள் மேற்கொள்ள உள்ளதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை கோட்டூர்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி ஸ்டாலின் 2 நாட்களில் முதலமைச்சர் வீடு திரும்புவார் என கூறினார். கொஞ்சம் மருத்துவர்கள் சிறப்பாக பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியலன்னு அவங்களுக்கு கொஞ்சம் மனசுல இருந்துச்சு. பட் லைவ்ல ஃபுல் நிகழ்ச்சி பார்த்துட்டு பேசினாங்க. விரைவில் பூர்ண குணமடைந்து வீட்டுக்கு வந்துடுவோம். சென்னையில் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடல் நலன் குறித்து தொலைபேசி மூலம் கேட்டறிந்த பிரதமர் மோடி அவர் பூரண நலத்துடன் வீடு திரும்ப வாழ்த்தினார். அதேபோல மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் முன்னாள் தேசிய தலைவருமான ராகுல் காந்தியும் முதலமைச்சரின் உடல் நலன் குறித்து விசாரித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பூரண குணமடைய வேண்டுமென்று பிரார்த்தனை செய்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மன்னார்குடியில் பரப்புரையின் போது பேசியவர் மேட்டூர் அணை திறக்கப்பட்டு 1 மாதமாகியும் கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வந்து சேரவில்லை என்றும் விவசாயிகளை காப்பதாக திமுக அரசு பச்சை பொய் சொல்லி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். முறையின் முடிவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் விரைவில் பூரண குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாகவும் தெரிவித்தார். திமுக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் பூரண குணமடைய வேண்டும் என்று என் சார்பாக உங்கள் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றேன். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக 24ஆம் தேதி வரை ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை மாநகர மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்தில் சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீர் சாரல் மழை அப்பகுதியை குளிர்வித்தது. வண்டிமேடு, கீழ்பெரும்பாக்கம், முண்டியம்பாக்கம், திண்டிவனம், கூட்டேரிப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சாரல் மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தவாறு பயணித்தனர். ஓசூர் சுற்றுவட்டாரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த சாரல் மழையால் ஆங்காங்கே மழைநீர் தேங்கிய நிலையில் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். இப்படி அடிக்குது. வெளியே ஓடி. இப்படி அடிக்குது. நினைக்கிறேன்
விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நடந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. ஆண்டியாபுரத்தில் செயல்பட்டு வரக்கூடிய மாரியம்மாள் பட்டாசு ஆலையில் மதிய வேளையில் திடீரென்று பயங்கர சத்தத்துடன் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காயமடைந்த 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தில் மகன் உயிரிழந்த நிலையில் தாய் 80% தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூரில் அரசு பள்ளி அருகே சாலையில் நின்றிருந்த பள்ளி மாணவியை எருமை மாடு முட்டித் தள்ளிய அதிர்ச்சி சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மாடு முட்டிய அதிர்ச்சியில் மாணவி மயங்கிய நிலையில் அருகே இருந்தவர்கள் உடனடியாக மாணவியை மீட்டு முதல் உதவி செய்து பிறகு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தென்காசி அருகே கதண்டு வண்டு என கூறப்படும் விஷவண்டு கடித்ததில் முதிய தம்பதி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீவநல்லூர் பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் மகராசி தம்பதி கோவிலில் அன்னதானம் சாப்பிடச் சென்றபோது அங்கிருந்த தென்னை மரத்தில் இருந்த கூடு கலைந்து கதண்டு வண்டு கடித்ததாக கூறப்படுகிறது. லட்சுமணன் மகராசி உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்டோரை வண்டு கடித்த நிலையில் தம்பதி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவர் குறித்து தகவல் அளித்தார் 5 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என தமிழ்நாடு காவல்துறை அறிவித்துள்ளது. சிறுமி வன்கொடுமை வழக்கில் தேடப்படும் குற்றவாளியின் புகைப்படம் அடங்கிய புதிய சிசிடிவி காட்சியை வெளியிட்டுள்ள காவல்துறை செல்போன் எண்ணை அறிவித்து தமிழ், இந்தி, ஆங்கிலம், தெலுங்கு ஆகிய 4 மொழிகளில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அவிநாசியில் ரெட் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கும் உள்ளூர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இடையே மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டது. கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பு பகுதியில் ஆன்லைனில் புக் செய்யாத பயணிகளை ரெட் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஏற்றி செல்வதால் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் டாக்ஸி ஓட்டுநரை ஆட்டோ ஓட்டுநர் தாக்கியதாக கூறப்படும் நிலையில் டாக்ஸி ஓட்டுநர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ராணிப்பேட்டை அருகே மினி லாரி தடுப்புச் சுவரை தாண்டி எதிர் திசையில் வந்த மற்றொரு மினி லாரி மீது பயங்கரமாக மோதி விபத்தானது. பெங்களூர் நோக்கி சென்ற லோடு மினி லாரி மீது கண்டெய்னர் லாரி உரசியதில் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசைக்குள் புகுந்தது. அவ்வழியாக வந்த மினி லாரி மீது 2 வாகனங்களும் மோதி உருக்குலைந்தன. ஒரு ஓட்டுநர் இடிபாடுகளில் சிக்கி தவித்ததால் சக வாகன ஓட்டிகள் ஒன்று கூடி அவரை போராடி மீட்டனர். வாணியம்பாடி அருகே மகனை கொன்ற இளைஞரை மகனின் பிறந்த நாளிலேயே பழிக்குப்படியாக கொலை செய்த தந்தை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். கடந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி மணல் கொள்ளை தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் 17 வயது சிறுவன் நரசிம்மன் கொலை செய்யப்பட்டார். இவ்வழக்கில் அசோக்குமார் என்பவர் கைதாகி சிறையில் இருந்து பிணையில் வெளியே வந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஏற்கனவே 3 பேர் பிடிபட்ட நிலையில் நரசிம்மனின் தந்தையான ஜெயராகவன் வாணியம்பாடி குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நாமக்கல் மாவட்டத்தில் கடனுக்கான மாதத்தவணை தொகை செலுத்தாத கூலி தொழிலாளியின் வீட்டிற்கு சென்று நிதி நிறுவன ஊழியர்கள் மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகியுள்ளது. சேந்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான சிவசங்கரன் என்பவர் அடுத்த மாதம் சேர்த்து கட்ட அனுமதி கேட்டும் நிறுவன ஊழியர்கள் மறுத்து பணத்தை உடனே செலுத்துமாறு கட்டாயப்படுத்தி மிரட்டியுள்ளனர். ரவுடி கூட்டறியா எவ்வளவு சொல்ற நான் கட்டறேன் கம்பெனி எவ்வளவு சொல்ற நீங்க பாக்குற எவ்வளவு நீ வந்து போறியா பாரு எவ்வளவு கூட்டு வர கூட்டு வா நீ கூட்டு வா நான் கூட்டி பாரு நல்லா இருக்காது. அப்புறம் மும்பையில் 2006ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் மும்பை உயர்நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. மும்பையின் புறநகர் ரயில்களில் அடுத்தடுத்து வெடிகுண்டுகள் வெடித்த சம்பவத்தில் 189 பேர் கொல்லப்பட்டனர். 800க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். இந்த வழக்கில் 12 பேர் கைதான நிலையில் மும்பை சிறப்பு நீதிமன்றம் 5 பேருக்கு மரண தண்டனை விதித்தது. மற்ற 7 பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டோர் மீதான புகாரை அரசு தரப்பு நிரூபிக்க தவறிவிட்டதாக கூறி 12 பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் சூர்யாபேட்டையில் தங்க நகைக்கடையின் பின்புறம் துளையிட்டு 17 கோடி ரூபாய் மதிப்பிலான 18 கிலோ தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கடையின் சிசிடிவியையும் ஆஃப் செய்துவிட்டு கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர். இந்நிலையில் நகைக்கடைக்கு அருகில் உள்ள சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றிய காவல்துறை மோப்பனாய் உதவியுடன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளது.
வங்கதேச தலைநகர் டாக்காவில் விமானப்படை பயிற்சி போர் விமானம் பள்ளி வளாகத்தில் விழுந்து நொறுங்கிய விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 19 அதிகரித்துள்ளது. சீன தயாரிப்பு விமானத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் விமானியும் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 16 மாணவர்கள் 2 ஆசிரியர்கள் இந்த விபத்தில் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரோ நாசாவுடன் இணைந்து தயாரித்துள்ள நிசார் செயற்கைக்கோள் ஜூலை 30 மாலை 5:30 மணி அளவில் GSLV F-16 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட உள்ளது. பூமியை பற்றிய கண்காணிப்புக்கு பெரிதும் பயன்படும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோள் ஒவ்வொரு 12 நாட்களுக்கு ஒரு முறை முழு உலகத்தையும் ஸ்கேன் செய்து உயர் தெளிவுத்திறன், வானிலை மற்றும் இரவு பகல் தரவுகளை வழங்கும். இதன் மூலம் பூமியின் மேற்பரப்பில் ஏற்படும் நுட்பமான மாற்றங்களை கூட கண்டறிய முடியும் என கூறப்படுகிறது. ஜார்ஜியாவில் நடைபெற்று வரும் மகளிர் உலகக்கோப்பை செஸ் தொடரில் இந்திய வீராங்கனையும் சர்வதேச மாஸ்டருமான திவ்யா தேஷ்முக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி சாதனை படைத்துள்ளார். காலிறுதிப் போட்டியில் சக நாட்டு வீராங்கனை அரிகாவை டை பிரேக்கரில் வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்துள்ளார். காலிறுதியின் முதல் 2 போட்டிகளும் டிராவில் முடிவடைந்ததால் வெற்றியாளரை தீர்மானிக்க டை பிரேக்கர் முறை கடைபிடிக்கப்பட்டது. டை பிரேக்கரில் அசத்திய திவ்யா 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று 3-1 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்றார். ஏற்கனவே இந்தியாவின் நம்பர் 1 வீராங்கனை புனேர ஹம்பி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்தியதற்காக நடிகர் பிரகாஷ்ராஜ், ராணா தேவரகொண்டா ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. ஜூலை 30 பிரகாஷ்ராஜையும் ஆகஸ்ட் 6 விஜய் தேவரகொண்டாவையும் ஆஜராக அமலாக்கத்துறை உத்தரவிட்டுள்ளது. சூதாட்ட விளம்பரங்களில் பிரபலங்கள் நடித்துள்ளதால் பயனர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. குறிப்பாக நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளது. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக ஏற்கனவே விசாரணை நடத்திய பேக்கரியில் சிபிஐ அதிகாரிகள் மீண்டும் விசாரணை மேற்கொண்டனர். கடந்த மாதம் 27 நள்ளிரவில் அஜித்குமாரை அழைத்துச் சென்ற தனிப்படை காவலர் சங்கரமணிகண்டன் திருபுவனத்தில் உள்ள பேக்கரியில் தேநீர் வாங்கி கொடுத்ததாக கூறப்படும் நிலையில் அங்குள்ள சிசிடிவி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. இந்நிலையில் 2ஆம் முறையாக பேக்கரிக்கு சென்ற சிபிஐ அதிகாரிகள் கடை உரிமையாளரிடம் 30 நிமிடங்கள் விசாரணை மேற்கொண்டனர். வேலூரில் கூடுதல் வரதட்சணை கேட்டு மொட்டை மாடியிலிருந்து தன்னுடைய கணவர் தள்ளிவிட்டதால் கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக பெண் ஒருவர் புகார் தெரிவித்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஆம்புலன்ஸில் வந்த பெண் புகார் அளித்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. எங்க அப்பா அம்மா 30 சவரன் நகை போட்டாங்க, 10 லட்ச ரூபாய் மேல கல்யாண செலவு செஞ்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. திருப்பி எங்க அப்பா அம்மா கிட்ட 10 லட்ச ரூபாய் வாங்கிடுவா, அதுக்கப்புறம் வீட்டை ஏது வாங்கினா அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. ரொம்ப கொடுமைப்பட்டாங்க. திருப்பூர் பெரிச்சிபாளையம் பகுதியில் சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனத்தின் மீது மற்றொரு இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. சாலையை கடக்க முயன்ற நல்லூரைச் சேர்ந்த சவுகத் அலி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொரு வாகனத்தில் வந்த இளைஞர் குடிபோதையில் இருந்தது தெரியவந்ததால் விசாரணை நடைபெற்று வருகிறது. பெரம்பலூர் அருகே கிணற்றில் இறங்கியவர் மேலே ஏற முடியாமல் தவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சோமண்டாபுதூர் கிராமத்தில் உள்ள விவசாய கிணற்றில் மின் மோட்டார் பழுதை சரி செய்ய ராஜா என்பவர் இறங்கி வேலை செய்தார். மேலே செல்ல முடியாமல் தண்ணீரில் தத்தளித்த அவரை தீயணைப்பு மீட்புத் துறையினர் கயிறு கட்டி பாதுகாப்புடன் மேலே கொண்டு வந்தனர். திருவண்ணாமலையில் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேங்கிக்கால், அடி அண்ணாமலை, ஆடையூர், நல்லவன்பாளையம், அந்தியந்தல், தென்மாத்தூர், எடப்பாளையம், ஏந்தல், மலப்பாம்பாடி, நொச்சிமலை, செங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. வெயில் வாட்டி வதைத்த நிலையில் சிறு நிவாரணமாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரியில் அரை மணி நேரம் வெளுத்து வாங்கிய மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பர்கூர், குருவரப்பள்ளி, குந்தாரப்பள்ளி, காட்டிநாயக்கன்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் குறைந்து மக்கள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர். கரூர் குடித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். பட்டவர்த்தி பகுதியில் வசித்து வந்தவர்கள் விஸ்ருத், ஸ்ருதி தம்பதி. ஸ்ருதி மற்ற ஆண்களுடன் பேசுவதை விஸ்ருத் விரும்பாததால் இருவருக்கு மோதல் ஏற்பட்ட நிலையில் காயமடைந்த ஸ்ருதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அதிகாலை மருத்துவமனைக்கு சென்ற விஸ்ருத் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பிவிட்டார். இந்த நிலையில் காவல் நிலையத்தில் சரணடைந்த விஸ்ருத்தை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரம்பலூர் அருகே ஆலம்பாடி கிராமத்தில் பெற்ற தாயை அடித்து கொலை செய்த மகன் மற்றும்
நாடகமாடிய கணவர் கைது செய்யப்பட்டனர். பரமஜோதி, கலைச்செல்வி தம்பதிக்கு 5 மகள்களும் சிவசங்கர் என்ற மகனும் உள்ளனர். மகன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிவசங்கர் போதையில் தாயிடம் பணம் கேட்டு அவர் கொடுக்காத ஆத்திரத்தில் அடித்து கொலை செய்தார். மகனை காப்பாற்ற நினைத்த பரமஜோதி மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடியுள்ளார். விசாரணையில் குற்றம் அம்பலமானதை அடுத்து இருவரையும் கைது செய்தனர். சென்னை வளசரவாக்கத்தில் மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரியாக மூடப்படாததால் லாரி சிக்கி விபத்துக்குள்ளானது. ஸ்ரீ லட்சுமி நகர் 1வது பிரதான சாலையில் சேதமான பகுதிகளை சீரமைக்க ஜல்லி ஏற்றி வந்த லாரியின் பின்பக்க டயர் பள்ளத்தில் இறங்கி பக்கவாட்டில் சாய்ந்தது. பின்னர் ஜேசிபி வரவழைக்கப்பட்டு லாரியின் பாரத்தை அகற்றி லாரியை மீட்டனர். விபத்தால் புதிதாக அமைக்கப்பட்ட மழைநீர் வடிகால் வாயும் சேதமடைந்தது. கரூர் மாவட்டம் மாயனூரில் ரயில்வே கேட்டில் திடீர் பழுது ஏற்பட்டதால் கேட்டை திறக்க முடியாத நிலை ஏற்பட்டது. பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பணிக்கு செல்பவர்கள் உள்ளிட்டோர் தண்டவாளத்தை கடக்க முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகினர். பொறுமை இழந்தவர்கள் மூடப்பட்ட கேட்டை பாதியளவு தூக்கிவிட்டு கடந்து சென்றனர். பின்னர் ஆபத்தை உணராமல் வாகனங்கள் ரயில் பாதையை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. இதனால் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பிரதான சாலைகளில் காட்டெருமைகள் கூட்டமாக முகாமிடுவதால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைகின்றனர். பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பிரதான சாலைகளின் நடுவிலும் சாலை ஓரங்களிலும் கன்றுக்குட்டிகளுடன் காட்டெருமைகள் உலவுகின்றன. ஒரு சில வாகன ஓட்டிகள் கடந்து செல்லும் நிலையில் பலர் அச்சமடையும் நிலை தொடர்வதால் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. अपनी अपनी सीट पर जाकर बैठे। सरकार हर मुद्दों पर जवाब देना चाहती है। सदन चलना चाहिए। பெகல்காம் தாக்குதல் தொடர்பாக விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவையின் அலுவல்கள் பாதிக்கப்பட்டன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக ட்ரம்ப் கூறியது குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. பாகிஸ்தான் மீதான தாக்குதலின் வெற்றி கொண்டாட்டமே மழைக்கால கூட்டத்தொடர் என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியாவின் ராணுவ வலிமையை முழு உலகமும் கண்டிருப்பதாக கூறினார். இந்த தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். ஆபரேஷன் சிந்தூர் में भारत की सेना ने जो लक्ष्य निर्धारित किया था, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றி விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் JP நட்டா விளக்கமளித்துள்ளார். மாநிலங்களவையில் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பெஹல்கமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். அதற்கு பதிலளித்து பேசிய மத்திய அமைச்சர் JP நட்டா, பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் ஆபரேஷன் சிந்தூர் பற்றி விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் கூறினார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பேச அனுமதிக்காமல் புது உக்தியை ஆளும் கட்சியினர் கையாள்வதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் அரசு தரப்பினர் பேசுவதற்கு அனுமதி வழங்கப்படுவதாகவும் தனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். देखिए, सवाल ये है कि जो हाउस में डिफेंस मिनिस्टर को बोलने देते हैं, उनके लोगों को बोलने देते हैं, मगर अगर विपक्ष का कोई कुछ कहना चाहता है. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் 30 ஆண்டுகளாகவே சிறுநீரகம் விற்பனை நடைபெற்று வருவதாக அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது. 30 ஆண்டுகளுக்கு முன்பாக சிறுநீரகத்தை விற்ற ஒருவர் நியூஸ் 18 தொலைக்காட்சியிடம் பகிர்ந்த பகீர் தகவலில் வறுமையில் இருப்பவர்களை கண்டறிந்து 40,000 ரூபாய்க்கு இடைத்தரகர்கள் சிறுநீரகத்தை பெற்று மோசடி செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். நான் 30 வருஷம் முன்னாடி கொடுத்தேன். நான் கோயம்புத்தூர்ல காலப்பட்டு ஒரு கொடுத்தேன். என்ன மருத்துவமனையில? அப்ப ராமகிருஷ்ணா மருத்துவமனை கோயம். நீங்க எவ்வளவு வாங்கிட்டீங்க? நான் 30,000 வாங்கினேன். 30 வருஷமா கணக்கெடுத்தா ஒரு 1000 பேருக்கு மேல இருக்கு. மதுரை கோரிப்பாளையம் அரசு மீனாட்சி மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் சுற்றித் திரிந்த தெருநாய் 4 மாணவிகளை கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடிபட்ட மாணவிகள் உடனடியாக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. வழக்கம் போல கல்லூரி வளாகத்தில் மாணவிகள் படித்துக் கொண்டிருந்த போது தெருநாய் ஒன்று மாணவிகளை துரத்தியுள்ளது. அலறி அடித்து ஓடிய மாணவிகளின் கை கால்களில் கடித்ததால் மாணவிகள் கதறியுள்ளனர். சம்பவம் குறித்து கல்லூரி நிர்வாகம் மாநகராட்சிக்கு தகவல் கொடுத்து நாய் பிடிக்கும் வண்டி வரவழைக்கப்பட்டு கடித்த நாயை பிடித்துச் சென்றனர்.
தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் எழுதிய அவரும் நானும் புத்தகத்தின் 2வது பாகம் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. விழாவில் பேசிய துர்கா ஸ்டாலின் தன் கணவர் கூறுவதைப் போல தானும் உங்களில் ஒருவராக இருக்க விரும்புவதாக தெரிவித்தார். எப்பொழுதும் என் கணவர் உங்களில் ஒருவன் தான் நான் என்று சொல்லிக்கிட்டே இருப்பார். நூலும் அதே தலைப்பில் வெளியிட்டார். நானும் இன்று உங்களில் ஒருத்தியாகத்தான், நானும் எப்பொழுதுமே உங்களில் ஒருத்தியாகவே இருக்க ஆசைப்படுகிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான உத்தேச விடைப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. விஏஓ, இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட 3935 காலி பணியிடங்களுக்கு கடந்த 12ஆம் தேதி குரூப் 4 தேர்வு நடைபெற்றது. இதற்கான உத்தேச விடைப்பட்டியலை தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதில் ஆட்சேபனைகள் இருந்தால் தகுந்த ஆதாரங்களுடன் வரும் 28ஆம் தேதி மாலை 5:45 மணிக்குள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுத்துறை வங்கிகளில் காலியாக உள்ள 5208 துணை மேலாளர் பணிக்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் வரும் 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எஸ்பிஐ தவிர்த்த 11 பொதுத்துறை வங்கிகளில் காலியாக உள்ள 5208 துணை மேலாளர் பணிக்கான அறிவிப்பு கடந்த 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட நிலையில் இதற்கு விண்ணப்பிக்க நேற்று வரை அவகாசம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தேர்வர்களின் நலன் கருதி விண்ணப்பிக்கும் கால அவகாசம் 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் ஒரு பாடத்தில் டிகிரி முடித்தவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூரில் 10ஆம் வகுப்பு மாணவர் தற்கொலை செய்ததால் பேருந்துகள் எரிக்கப்பட்ட விவகாரத்தை தொடர்ந்து தனியார் பள்ளிக்கு காலவரம்பற்ற விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு மாணவர் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டதை தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பள்ளியின் 2 பேருந்துகளுக்கு தீ வைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் கல்லூரி மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பள்ளிக்கு காலவரம்பற்ற விடுமுறை அறிவித்துள்ள நிர்வாகம் திறப்பு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூதாட்டியுடன் சிலர் அடிதடியில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. அஞ்சுகம் என்பவருக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் தண்ணீர் பிடிப்பதில் பிரச்சனையான நிலையில் அடிதடியாக மாறியுள்ளது. இதைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மருத்துவமனையிலேயே அஞ்சுகத்துடன் தகராறில் ஈடுபட்ட எதிர்த்தரப்பினர் மோதலில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே இளம்பெண் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவரது காதலன் கைது செய்யப்பட்டுள்ளார். கள்ளிவாசல்பட்டியைச் சேர்ந்த சுகன்யா மணப்பாறையை அடுத்த சிட்கோ வளாகத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இவருக்கு ஏற்கனவே 2 திருமணங்களாகி கணவர்கள் பிரிந்து சென்ற நிலையில் தினேஷ் என்பவருடன் முறை தவறிய உறவில் இருந்ததும் அவர்தான் கொலை செய்தார் என்பதும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து தினேஷ் கைது செய்யப்பட்டார். நிபுணர் குழுவின் பரிந்துரைப்படி பசுமை முறையில் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் இயக்க வலியுறுத்தி தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால் ஆயிரக்கணக்கானோர் வேலைவாய்ப்பு இல்லாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த ஆலையின் மூலம் சுற்றுவட்டார மக்களுக்கு வரவேண்டிய நலத்திட்டங்கள் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து ஆலையை மீண்டும் இயக்க வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் கவரிங் நகையை அடகு வைத்து 2 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தம்பதி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராயநல்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு விளக்குடியைச் சேர்ந்த ஜெயசுந்தரம் அங்கையர்கனி தம்பதி 2 பவுன் தங்க நகையை அடகு வைக்க வந்தனர். அந்த தங்க நகையில் மாற்றம் தெரிந்ததால் சந்தேகப்பட்ட ஊழியர்கள் பரிசோதனை செய்ததில் அது கவரிங் என தெரியவந்தது. ஏற்கனவே அவர்கள் கடந்த 3ஆம் தேதி அடகு வைத்த 5 சவர நகையும் போலியானது என்பதும் உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் புகார் அளித்த நிலையில் தம்பதியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் சாலை ஓரத்தில் 2 சாரை பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து நடனமாடியதை மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். காஞ்சிபுரம் சாலையில் தனியார் பள்ளிக்கு அருகே உள்ள புதரில் பாம்புகள் நீண்ட நேரமாக வளைந்து நெளிந்து நடனமாடின. இந்நிலையில் மழைக்காலம் தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் செடி கொடிகள் நிறைந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் தீயணைப்பு மற்றும் வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது.
திருப்பூர் மாவட்டம் பெரிச்சிபாளையம் பகுதியில் சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் மீது மற்றொரு இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். நல்லூரைச் சேர்ந்த சௌக்கத் அலி என்பவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனமும் அதே பகுதியைச் சேர்ந்த மாதேஷ்குமார் என்பவரின் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்டன. இதில் சௌக்கத் அலி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மாதேஷ்குமார் மதுபோதையில் இருந்ததே இந்த விபத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே காணாமல் போன 10ஆம் வகுப்பு மாணவி வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பத்தமடையைச் சேர்ந்த இஷாசனி என்ற 15 வயது மாணவி கடந்த 19ஆம் தேதி புத்தகம் வாங்கி வருவதாக கூறிவிட்டு வெளியே சென்ற நிலையில் அதன் பின்னர் வீடு திரும்பவில்லை. இதுகுறித்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் அவரது வீட்டின் அருகில் உள்ள கிணற்றில் பள்ளி சீருடையுடன் மாணவி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அடிக்கடி செல்போன் பயன்படுத்தியதை பெற்றோர் கண்டித்ததால் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கைக்காக வாக்காளர்களிடம் ஓடிபி எண்ணை பெற திமுக நிர்வாகிகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான பொதுநல மனுவை விசாரித்த நீதிபதிகள் அரசியல் கட்சிகள் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபடுவது தவறில்லை என்று தெரிவித்தனர். ஆனால் தனிப்பட்ட தகவல்களை சேகரிப்பது சட்டவிரோதம் என கூறி ஓடிபி எண்ணை பெறுவதற்கு திமுக நிர்வாகிகளுக்கு இடைக்கால தடை விதித்தனர். இந்த வழக்கில் தேர்தல் ஆணையத்தை எதிர்மனுதாரராக சேர்த்ததுடன் மனு குறித்து இந்திய தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, திமுக பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை 3 வாரங்களுக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இடதுசாரி இயக்கத்தின் முதுபெரும் தலைவரும் கேரள முன்னாள் முதல்வருமான VS அச்சுதானந்தன் காலமானார். அவருக்கு வயது 101. வயது மூப்பு காரணமாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அச்சுதானந்தன் திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செயற்கை சுவாசம் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். அவருடைய மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை கேரள முதலமைச்சராக இருந்த அச்சுதானந்தன் 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். கருணாநிதியும் அச்சுதானந்தனும் உள்ள புகைப்படத்தை பதிவிட்டு இரங்கல் தெரிவித்திருக்கூடியவர் கேரள அரசியலில் புரட்சிகர தத்துவத்தை ஆழமாக பதித்தவர் என்று புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். மகத்தான தலைவருக்கு தமிழக மக்கள் சார்பில் இரங்கல் என்றும் பதிவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ஆபரேஷன் சிந்தூர் கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட சாமி அலங்கார ஊர்தி கவனம் ஈர்த்தது. முசாஃபர் நகரில் நடைபெற்ற கண்கவர் யாத்திரையொட்டி ஆபரேஷன் சிந்தூருக்கு புகழ் சேர்க்கும் வகையில் அலங்கார ஊர்தி தயாரிக்கப்பட்டு சாமி ஊர்வலம் நடைபெற்றது. நடப்பாண்டுக்கான உலகக்கோப்பை செஸ் தொடர் இந்தியாவில் நடைபெறும் என்று சர்வதேச செஸ் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இந்த போட்டிகள் அக்டோபர் 30ஆம் தேதி முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் போட்டி நடைபெறும் இடம் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு செஸ் ஒலிம்பியாட் தொடரை வெற்றிகரமாக நடத்தி முடித்த தமிழ்நாடு அரசு உலகக்கோப்பை தொடரையும் நடத்த தயாராக உள்ளதாக மாநில விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். RJ பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாகி வரும் கருப்பு படத்தின் டீசர் நாளை வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. த்ரிஷா கதாநாயகியாக நடிக்கும் இப்படத்தில் ஸ்வாசிகா, யோகி பாபு, நட்டி நடராஜ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இப்படத்துக்கு சாய் அபயங்கர் இசையமைத்துள்ளார். இந்த நிலையில் சூர்யா பிறந்த நாளையொட்டி இப்படத்தின் டீசர் நாளை வெளியாக உள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சிங்கார சென்னை அட்டைக்கு முழுமையாக மாற திட்டமிட்டுள்ளது. இதனால் 41 மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் மெட்ரோ பயண அட்டைகளை ரீசார்ஜ் செய்யும் வசதி நிறுத்தப்படுகிறது. மெட்ரோ அட்டையில் உள்ள மீதி தொகையை பயணிப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும், இருப்பு தொகை 50 ரூபாய்க்கு குறையும் போது பயணச்சீட்டு கவுண்டர்களில் மெட்ரோ அட்டையை ஒப்படைத்துவிட்டு சிங்கார சென்னை அட்டையாக மாற்றிக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே தாவேகா மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது மேடையில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் இன்னும் 8 மாதங்களில் விஜய் முதலமைச்சர் ஆவார் என நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே திடீரென மழை பெய்ததால் கூட்டத்தில் இருந்த தொண்டர்கள் நாற்காலிகளை குடைகளாக மாற்றினர். முன்னதாக தாவேகா கொடி பாடலுக்கு பெண் தொண்டர்கள் நடனமாடியது கவனம் ஈர்த்தது.
மாமியார் மாமனார் கொடுமையால் பெண் தற்கொலை செய்ததாக கூறி புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே கணவரும் உறவினர்களும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேளாடிப்பட்டியை சேர்ந்த கல்பனாவின் கணவர் ராஜா கோவையில் பணியாற்றி வந்ததால் வீரக்குடியில் மாமியார் மாமனாருடன் வாழ்ந்து வந்தார். இவர் கடந்த 13ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்ற நிலையில் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் சிகிச்சை பலனின்றி திங்கட்கிழமை உயிரிழந்த நிலையில் புதுக்கோட்டை தஞ்சை சாலையில் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பைக்காரா படகு இல்லம் 2 நாட்களுக்கு தற்காலிகமாக மூடப்படுகிறது. படகு இல்லத்திற்கு செல்லக்கூடிய சுமார் 2 கிலோமீட்டர் சாலை சமீபத்தில் சீரமைக்கப்பட்ட நிலையில் வாகன நுழைவு கட்டணம் தானியங்கி முறையில் வசூலிக்கக்கூடிய வகையில் ஃபாஸ்டாக் மையம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பணிகளை ஒட்டி ஜூலை 23ஆம் தேதி வரை பைக்காரா படகு இல்லம் மூடப்படுவதால் சுற்றுலா பயணிகள் வருவதை தவிர்க்குமாறு வனத்துறை அறிவித்துள்ளது. திருப்பத்தூரில் கொட்டித்தீர்த்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. பெருமாள்பேட்டை, நியூ டவுன், அம்பலூர், குடையாஞ்சி, கிரிசமுத்திரம், வடையாம்பட்டு, ஜனதாபுரம், பெரியபேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டித்தீர்த்தது. காலையில் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலையில் மழை பெய்தது. சதுரகிரி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு நாளை மற்றும் நாளை மறுநாள் மதுக்கடைகளை மூட மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா உத்தரவிட்டுள்ளார். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் ஆடி அமாவாசை திருவிழா நடைபெற உள்ளது. இதையொட்டி வத்திராயிருப்பு, மகாராஜபுரம், இலந்தைக்குளம், கூமாப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் உள்ள 7 மதுபான கடைகள் மற்றும் ரெக்ரேசன் கிளப் ஆகியவற்றை 2 நாட்களுக்கு மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த குன்றத்தூரில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். குன்றத்தூர் அருணாச்சலேஸ்வரர் நகர் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் குன்றத்தூர் பல்லாவரம் சாலையில் எதிர் திசையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது குன்றத்தூர் நோக்கி வந்த லாரி மோதி நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதில் அவர் மீது லாரியின் சக்கரம் ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். லாரி மோதிய வேகத்தில் அவர் பயணித்த இருசக்கர வாகனம் தீப்பற்றிய நிலையில் அருகில் இருந்தவர்கள் தண்ணீரை ஊற்றி அணைத்தனர். ஹோசூரில் ஜெலட்டன் குச்சிகள் மற்றும் டெட்டனேட்டரை விற்பனைக்காக வைத்திருந்தவரை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் ராயக்கோட்டை சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்திற்கு இடமாக வந்த காரை நிறுத்தி சோதித்தனர். அப்போது காரில் 824 ஜெலட்டன் குச்சிகள் மற்றும் 550 டெட்டனேட்டர் இருப்பதை கண்டறிந்தனர். அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறை அப்துல் லத்ததீப் என்பவரை கைது செய்தனர். சென்னை பழவந்தாங்கலில் பெட்ரோல் பங்க் ஊழியருக்கும் கார் ஓட்டுநருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு ஏற்பட்டது. GST சாலை பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் தனது காருக்கு எரிவாயு நிரப்ப வந்த கார் ஓட்டுநர் சந்தோஷ் 580 ரூபாய்க்கு எரிவாயு நிரப்பிவிட்டு 500 ரூபாய் பணமாகவும் 80 ரூபாய் ஜிபே மூலமாகவும் கொடுப்பதாக கூறியுள்ளார். அப்போது பெட்ரோல் பங்க் ஊழியர் சங்கருக்கும் சந்தோஷுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு மோதலாக மாறியது. இதில் தலையில் காயமடைந்த சந்தோஷ் சக கார் ஓட்டுநர்களுடன் பெட்ரோல் பங்கிற்கு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வாங்கிய கடனை திரும்ப கேட்டு நிதி நிறுவனம் நெருக்கடி கொடுப்பதாக கூறி சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சங்ககிரி வடுவங்காடு பகுதியைச் சேர்ந்த சுமதி தனியார் நிதி நிறுவனத்திடம் 2.5 லட்சம் ரூபாய் கடன் பெற்று அதில் 1 லட்சம் ரூபாயை கட்டியுள்ளார். மீதி தொகையை கட்டச் சொல்லி நிதி நிறுவனம் நெருக்கடி கொடுப்பதாக கூறி அவர் தற்கொலைக்கு முயன்றார். இதேபோன்று வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் தாக்கும் பக்கத்து நிலத்துக்காரர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 73 வயது முதியவர் காசி தற்கொலைக்கு முயன்றார். சென்னை காரப்பாக்கம் குளத்தில் கழிவுநீர் கலந்ததால் மீன்கள் செத்து மிதப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கெங்கையம்மன் கோயில் குளத்தில் ஏராளமான மீன்கள் செத்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் மீன்கள் இறப்பதற்கான காரணத்தை கண்டறிந்து அதனை சீரமைக்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த எடக்குடி வடபாதி ஊராட்சியில் மோசமான நிலையில் உள்ள சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று 50க்கும் மேற்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். சாலையை சீரமைத்து தருவதோடு குடிநீர் வசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அறந்தாங்கி அருகே வீட்டு அலமாரிக்குள் 6 அடி நீள பாம்பு பதுங்கியிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. புறங்காடு பகுதியில் கண்ணன் என்பவரின் வீட்டிற்குள் பாம்பு புகுந்ததை அறிந்த குடும்பத்தினர் காரவாயல் பகுதியை சேர்ந்த பாம்பு பிடி வீரர் காந்தி என்பவரை வரவழைத்தனர். அவர் வீட்டிற்குள் 6 அடி நீளமுள்ள சாரை பாம்பை லாவகமாக பிடித்தார். பிறகு பாம்பு காட்டுப்பகுதிக்குள் விடுவிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் புகழ்பெற்ற சித்தர் முத்து வடிகேசருக்கு ஜீவ சமாதி பீடத்தில் 193வது குரு பூஜை விழா நடைபெற்றது. 21 வகையான அபிஷேகங்களுக்கு பிறகு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த சித்தர் முத்து வடிகேசரை திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதையடுத்து சுமார் 12,000 பக்தர்களுக்கு அறுசுவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது.
டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் காணப்பட்ட விவகாரத்தில் 3 பேர் கொண்ட குழு அமைத்து விசாரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய தீர்மானம் நிறைவேற்ற கோரி பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் மக்களவை சபாநாயகர் மற்றும் மாநிலங்களவை தலைவரிடம் மனு வழங்கினர். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய குழுவை நியமிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியிலிருந்து கொல்கத்தா புறப்படவிருந்த ஏர் இந்தியா விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடைசி நேரத்தில் டேக் ஆஃப் நிறுத்தப்பட்டது. AI-2403 ரக ஏர் இந்தியா விமானம் 160 பயணிகளுடன் நேற்று இரவு 7:30 மணி அளவில் கொல்கத்தா புறப்பட தயாரானது. ஆனால் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதை கண்டறிந்த விமான குழுவினர் கடைசி நேரத்தில் டேக் ஆஃபை நிறுத்தினர். விமானத்தில் இருந்து பயணிகள் இறக்கிவிடப்பட்ட நிலையில் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு இரவு 9:30 மணி அளவில் மீண்டும் விமானம் புறப்பட்டுச் சென்றது. அமெரிக்காவை சேர்ந்த ஜெயின் ஸ்ட்ரீட் நிறுவனம் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட செபி அனுமதி அளித்துள்ளது. இந்திய பங்குச்சந்தைகளை தவறாக பயன்படுத்தி நியாயமற்ற முன்பேற வணிக நடவடிக்கைகள் வாயிலாக 36,500 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியதாக ஜெயின் ஸ்ட்ரீட் மீது குற்றம் சாட்டிய செபி பங்குச்சந்தை வர்த்தகத்தில் பங்கேற்க தடை விதித்து 4,834 கோடி ரூபாய் செலுத்த உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் ஜெயின் ஸ்ட்ரீட் நிறுவனம் அந்த தொகையை செலுத்திய நிலையில் மீண்டும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட செபி அனுமதித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் ஜஸ்பிரீத் பும்ரா விளையாடுவதை முகமது சிராஜ் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் விறுவிறுப்பு நிலையை அடைந்துள்ளது. இந்த நிலையில் நாளை மான்செஸ்டரில் நடக்கவுள்ள 4வது டெஸ்டில் பும்ரா விளையாடுவாரா என்ற கேள்வி எழுந்த நிலையில் காயம் காரணமாக அணியிலிருந்து மாற்றங்கள் செய்ய உள்ளதால் பும்ரா நிச்சயம் விளையாடுவார் என வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் பேட்டியளித்தார். லெஜண்ட்ஸ் உலக சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் இந்திய சாம்பியன்ஸ் அணி தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இங்கிலாந்தின் பர்மிங்காமில் உள்ள எட்ஜ்பாஸ்டன் மைதானத்தில் போட்டி நடைபெறும் நிலையில் இந்திய சீனியர் வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். முன்னதாக இந்தியா மீதான அத்துமீறல் காரணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாகிஸ்தானுடனான லீக் ஆட்டத்தை இந்திய வீரர்கள் புறக்கணித்தனர். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் மாணவர் ஒருவர் 1 மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மருத்துவம் சார்ந்த பட்டய படிப்பு படிக்கும் மாணவிக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு மருத்துவ மாணவர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதன் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்று கூறி 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் விசாகா கமிட்டி விசாரணைக்கு பின்னர் மாணவர் ஒருவர் 1 மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக கல்லூரியின் முதல்வர் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் நத்தம் அருகே உத்திரியமாதா ஆலய திருவிழா தேர் பவனியில் இந்து கோயில் பூசாரி தீபாராதனை காட்டியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கொசவப்பட்டி புனித உத்திரியமாதா ஆலய திருவிழாவின் நிறைவு நாளான ஞாயிற்றுக்கிழமை இரவு முக்கிய வீதிகளின் வழியாக உத்திரியமாதா தேர் பவனி நடைபெற்றது. அதே வீதியில் உள்ள காளியம்மன் கோயில் பூசாரி சூடமேற்றி மாதா சிலைக்கு தீபாராதனை காட்டி அங்கிருந்த கிறிஸ்தவ பொதுமக்களுக்கு நெற்றியில் திருநீரிட்டார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் வருவாய்த்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தென்னடார் கிராமத்தில் கடந்த பல மாதங்களாக கொள்ளிடம் கூட்டு குடிநீர் சரிவர விநியோகம் செய்யப்படுவதில்லை என கூறப்படுகிறது. இதனால் மக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கப்பட்ட நிலையில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே யானை தாக்கி முதியவர் உயிரிழந்தது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பவளக்குட்டை பகுதியைச் சேர்ந்த சின்னசாமி என்பவர் ஞாயிற்றுக்கிழமை அன்று வேலைக்கு சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பாததால் உறவினர்கள் தேடியுள்ளனர். அப்போது அவர் மேட்டுக்காடு என்ற இடத்தில் யானை தாக்கி உடல் நசுங்கி இறந்து கிடந்தார். இதுகுறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் வந்து உடலை மீட்டு சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலை அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்தில் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் உயிரிழந்தார். செந்தில் நகர் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே வேகத்தடையில் வேகமாக ஏறிய கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் கிழங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தவர் மீது மோதியது. அங்கு இருசக்கர வாகனத்தில் இருந்தபடி கிழங்கு வாங்கிக் கொண்டிருந்த ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் பாலசுப்ரமணியன் உயிரிழந்தார். கடைக்காரர் மணிகண்டன் கால் முறிந்து படுகாயமடைந்தார்.
விருதுநகர் அருகே பட்டாசு ஆலைக்குள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் தொழிலாளியை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி பகுதியில் உள்ள கண்ணன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் பழனி முருகன் என்பவர் இரவு நேர காவலாளியாக இருந்தார். இவர் ஞாயிற்றுக்கிழமை இரவு வழக்கம் போல பணியில் இருந்தபோது அவரை அடையாளம் தெரியாத நபர்கள் கொலை செய்துள்ளனர். காலையில் பணிக்கு வந்த பணியாளர்கள் தகவல் அளித்த நிலையில் காவல்துறையினர் வந்து உடலை மீட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள கருமாபுரம் பிரிவில் சர்வீஸ் சாலை அமைக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி பல்லடம் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்ட போது தடுப்புச் சுவர் அமைத்து சர்வீஸ் சாலை மூடப்பட்டது. இதனால் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு செல்லக்கூடிய விவசாயிகளும் பொதுமக்களும் நீண்ட தூரம் சுற்றி கொண்டு செல்லக்கூடிய நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தடுப்பு சுவரை அகற்ற கோரியும் சர்வீஸ் சாலை அமைக்க கோரியும் பொள்ளாச்சி பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையில் மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குந்தாப்பிக்கட்டி கிராமத்தில் செயல்படும் அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். 50க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் பாரம்பரிய உடை அணிந்து வந்து ஆட்சித் தலைவரிடம் மனு அளித்தனர். டாஸ்மாக் கடையால் பெண்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மயிலாடுதுறையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கல்வி உதவித்தொகையை வழங்கிட நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியரிடம் கல்லூரி மாணவர்கள் மனு அளித்தனர். மேலையூரில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட பூம்புகார் கல்லூரியில் சுயநிதி பிரிவில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. UMIS போர்ட்டல் ஓபன் ஆகவில்லை என்றும் கல்வி உதவித்தொகை நிறுத்தி வைக்கப்பட்டதால் உயர்கல்வியை தொடர்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டி ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் மனு அளித்தனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். நடிகர் சூர்யாவின் 50வது பிறந்த நாளையொட்டி திருவண்ணாமலையில் அவரது ரசிகர்கள் இரத்த தானம் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாடினர். போளூர் புறவழிச்சாலையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைந்துள்ள இரத்த தானம் வழங்கும் மையத்தில் 50 பேர் இரத்த தானம் வழங்கினர். தொடர்ந்து ரமண மகரிஷி ஆசிரமம் அருகே கிரிவலம் வரும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெல்லிக்காய், பாதாம், வேப்பிலை, கொய்யா உள்ளிட்ட மரக்கன்றுகளை வழங்கினர். முடா வழக்கில் கர்நாடக முதலமைச்சரின் மனைவி பார்வதி மற்றும் அம்மாநில அமைச்சர் சுரேஷுக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. விசாரணையின் போது அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞரை நோக்கி தலைமை நீதிபதி பல்வேறு கேள்விகளை முன்வைத்ததோடு கண்டனத்தையும் பதிவு செய்தார். அமலாக்கத்துறைக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டி இருக்கும் என கூறிய நீதிபதி, அரசியல் போட்டி மக்கள் மன்றத்தில் மட்டும் இருக்கட்டும், அரசியலுக்காக அமலாக்கத்துறையை ஏன் பயன்படுத்த வேண்டும் என்று கருத்து தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். ரயில்வே தேர்வு வினாத்தாளை கசியவிட்ட வழக்கில் 23 ஆண்டுகளுக்கு பின் 8 ரயில்வே அதிகாரிகளுக்கு தலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. துணை ஸ்டேஷன் மாஸ்டர் தேர்வுக்கான வினாத்தாளை கசியவிட்டதாக 8 ரயில்வே அதிகாரிகள் மீது சிபிஐ கடந்த 2002ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 8 ரயில்வே அதிகாரிகளை குற்றவாளி என சிபிஐ நீதிமன்றம் அறிவித்தது. 8 பேருக்கும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 5 லட்சம் ரூபாய் அபராதமும் நீதிமன்றம் விதித்தது. கோவாவில் இருந்து மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் வந்த 6E813 ரக இண்டிகோ விமானத்தில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் தரையிறங்க முடியாமல் தவித்தது. பின்னர் ஒரு வழியாக எவ்வித அசம்பாவிதங்களும் இன்றி விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த விமானம் முழுமையாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. குஜராத்தின் பாபி பகுதியில் பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் விண்ணை முட்டும் அளவுக்கு கடும் புகை வெளியேறியது. தீ விபத்தை அடுத்து தொழிலாளர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்ட நிலையில் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சியில் 6 தீயணைப்பு குழுவினர் ஈடுபட்டனர். விபத்துக்கான காரணம் தெரியவராத நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். உடல்நலக்குறைவு காரணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் திருப்பூர் சுற்றுப்பயண நிகழ்ச்சிகள் அனைத்தும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முதலமைச்சர் திட்டமிட்டிருந்தார். தற்போது உடல்நலக்குறைவு காரணமாக அந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இதனை தனது எக்ஸ் பக்கத்தில் அமைச்சர் சாமிநாதன் பதிவிட்டுள்ளார். பாஜகவின் கையில் அதிமுக சிக்கி இருப்பதாக திமுகவில் இணைந்த அன்வர் ராஜா விமர்சித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர், அதிமுகவை அழித்துவிட்டு திமுகவுடன் நேரடியாக மோத வேண்டும் என்பதுதான் பாஜகவின் திட்டம் என்றார். தன்னுடைய கொள்கையிலிருந்து தடம் புரண்டு இப்போது பிஜேபியின் கையில் சிக்கி இருக்கிறது. அதிமுகவை சீரழிப்பதற்குத்தான் பிஜேபி அதிமுகவோடு சேர்கிறது.
அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளிலிருந்தும் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா நீக்கப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அன்வர் ராஜா அதிமுகவின் தொடக்க காலத்திலிருந்தே அக்கட்சியில் பயணித்து வந்தார். அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் என பல்வேறு பதவிகளை வகித்த அவர் கட்சியின் அமைப்பு செயலாளராக இருந்து வந்தார். பாஜகவுடன் அதிமுக மீண்டும் கூட்டணி அமைத்ததால் அதிருப்தியில் இருந்து வந்த அவர் திமுகவில் இணைய உள்ளதாக செய்தி வெளியான நிலையில் அவரை கட்சியில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். சீமான் மீதான பாலியல் புகார் வழக்கில் சமரசம் வேண்டாம், நீதிதான் வேண்டும் என நடிகை விஜயலட்சுமி உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகாரை ரத்து செய்ய கோரி சீமான் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜரான விஜயலட்சுமி சீமானுடன் சமரச பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என்றார். மேலும் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரிய நிலையில் 4 வாரத்திற்கு வழக்கை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. புதுக்கோட்டையில் பஞ்சாலை இடம் தொடர்பாக ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நவனசமுத்திரத்தில் செயல்பட்ட தனியார் பஞ்சாலை கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்ட நிலையில் அந்த இடத்தை பிரித்து தர வேண்டும் என்று அங்கு பணிபுரிந்த ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே அந்த இடத்தை தனியார் வாங்கியதாக கூறப்படும் நிலையில் தங்களுக்கு நிவாரணம் கோரி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். காஞ்சிபுரத்தில் செவிலிமேடு பாலாற்று மேம்பாலத்தால் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த மேம்பாலத்தில் கனரக வாகனங்களின் தொடர்ச்சியான போக்குவரத்து காரணமாக ஆங்காங்கே சேதமடைந்துள்ளது. இதனால் வாகனங்கள் மெதுவாக செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. சீரான போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதால் பாலத்தை சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 24,000 கன அடியாக குறைந்ததால் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து கடந்த 18 நாட்களாக குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது நீர்வரத்து குறைந்திருப்பதால் பரிசல் இயக்குவதற்கு அனுமதி அளித்துள்ள மாவட்ட நிர்வாகம் அருவியில் குளிப்பதற்கான தடையை நீட்டித்துள்ளது. லண்டனில் சாலையில் நடந்து சென்றபோது ரகசியமாக வீடியோ எடுத்த நபரால் பாலிவுட் நடிகர் அக்ஷய் குமார் கோபமடைந்தார். முதலில் அந்த நபரின் செல்போனை பறிக்க முயன்ற அக்ஷய் பின்னர் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார்.